சுவாமியே சரணமையப்பா. மாளிகைபுரத்தம்மன் மகிமை. ஐயப்பன் அழகு பேரழகு, ஐயமில்லை மயங்குது இந்த உலகு. 1000 சூரியனும் சேர்ந்தால் எப்படி, கோயிலில் ஐயன் தரும் தரிசனம்தான். முகம் மட்டும் பார்க்கையில் முத்துச்சுடரோ, பாருங்க பாருங்க ஐயன் அழகோ. ஐயனை பார்க்கையிலே பக்தி பெருகும், சரணங்கள் சொல்ல சொல்ல துன்பம் விலகும். ஐயனை பார்க்கையிலே பக்தி பெருகும், சரணங்கள் சொல்ல சொல்ல துன்பம் விலகும். ஐயப்பன் அழகு பேரழகு, ஐயமில்லை மயங்குது இந்த உலகு. 1000 சூரியனும் சேர்ந்தால் எப்படி, கோயிலில் ஐயன் தரும் தரிசனம்தான். ஐயப்ப சுவாமி சபரிமலையில் எழுந்தருளி சகல லோகங்களையும் காத்தருளும் கண்கண்ட தெய்வம். 8 திசைகளுக்கும் அருளை கொட்டிக் கொடுக்கும் ஹரிஹரன் புதல்வன். எங்கும் எப்போதும் உதவிட ஓடிவரும் ஏழை பங்காளன். ஆன்மீக மழையில் ஆன்மாவை நனைய வைக்கும் ஆனந்த சித்தன். இப்படி ஐயப்ப சுவாமியை பற்றி வாழ்நாள் முழுக்க போற்றி புகழலாம். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தெய்வம் சுவாமி ஐயப்பன். சிறப்புமிக்க கார்த்திகை மார்கழி மாதங்களில் பரவலாக பக்தர்கள் மாலையணிந்து சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை வழிபட்டு வளம் பெறுவார்கள். இத்தகைய புனிதமான நாட்களில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டிற்கு பின்னால் உள்ள ஐதீகங்களை பற்றி கூறும் அற்புத நிகழ்ச்சிதான் இன்று மாளிகைபுரத்தம்மன் மகிமை பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். மஞ்சமாதா கோவிலுக்கு மார்கழியில் போவது யார்? துள்ளி துள்ளி ஆடி வரும் கன்னிசாமி. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்று ஐயப்பனை தரிசித்த பிறகு பக்தர்கள் கட்டாயம் மாளிகைபுரத்தம்மனை தரிசிப்பார்கள். இந்த மாளிகைபுரத்தம்மன் யார் என்பதை பற்றி இந்த பதிவில் காண்போம். மாளிகைபுரத்தம்மன் பற்றி புராண கதை ஒன்றும் வரலாற்று கதை ஒன்றுமென 2 கதைகள் சொல்லப்படுகின்றன. முதலில் நாம் புராண கதையை காணலாம். ஆதிபராசக்தி மகிஷாசுரனை வதம் செய்த பிறகு மகிஷாசுரனின் தங்கையான மகிஷி கடும் கோபம் கொண்டாள். பிரம்மதேவரை நோக்கி இரவு பகலாக கடும் தவமிருந்து பெண் வயிற்றில் பிறக்காத குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்ற வரத்தை பெற்றுவிடுகிறாள். அந்த வரத்திற்கு பிறகு தேவர்களை கடும் துன்பத்திற்கு உள்ளாக்குகிறாள். மகிஷியை அழிப்பதற்காக சிவபெருமானுக்கும் மோகினி அவதாரமான மகாவிஷ்ணுவுக்கும் பிறந்தவர்தான் சுவாமி ஐயப்பன். அவதார புருஷனான ஐயப்பன் தேவலோகம் சென்று மகிஷியை வென்று பூமிக்கு தள்ள மகிஷி அழுதா நதிக்கரையில் விழுந்தாள். ஐயப்ப சுவாமியால் வதம் செய்யப்பட்ட பின்னர் சாப விமோச்சனம் பெற்ற மகிஷி ஐயப்பனை மணக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தாள். ஆனால் ஐயப்பன் தான் பிரம்மச்சரிய நிஷ்டையில் இருப்பதால் இது சாத்தியமாகாது. என்றைக்கு சபரிமலைக்கு கன்னிசாமி வரவில்லையோ அன்று உன் எண்ணம் ஈடேறும். அதுவரையில் நான் இருக்கும் இடத்தின் இடப்பக்கத்தில் மாளிகைபுரத்தம்மன் என்ற பெயரோடு நீ விளங்கி வா என ஐயப்பன் மகிஷிக்கு அருள் புரிந்ததாக இதிகாசங்கள் கூறுகின்றன. சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் மாளிகைபுரத்தம்மனையும் சென்று வணங்குவார்கள். மாளிகைபுரத்தம்மனை மஞ்சள் மாதா என்றும் பக்தர்கள் அழைக்கிறார்கள். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்துள்ளது மாளிகைபுரத்தம்மன் கோயில். இன்று வரை சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பின் போது ஒரு கன்னிசாமியாவது ஐயப்பனை தரிசிக்க வராமல் இல்லை. ஆகையால் மாளிகைபுரத்தம்மனும் அன்றிலிருந்து இன்று வரை ஐயப்பனை மணக்க ஆவலோடு காத்திருப்பதாக ஐதீகம் கூறுகின்றது. வரலாற்று கதையின்படி மாளிகைபுரத்தம்மன் எனும் தேவி பந்தளம் அரச குடும்பத்தின் குலதெய்வம் என கூறப்படுகின்றது.
8ஆம் நூற்றாண்டில் மதுரையிலிருந்து ஆரியங்காவு வழியாக வந்த பாண்டியர்கள் பந்தளம் அரசவம்சத்தை உருவாக்கினர். அவர்களது குலதெய்வமான மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஆலயம் அமைக்காமல் தங்களது மாளிகையின் புறத்தில் வைத்து வழிபட்டு வந்தனர். அதன்படி மாளிகையின் புறத்திலே வணங்கப்பட்ட மீனாட்சி அம்மன் மாளிகை புறத்தம்மன் ஆனதாக சொல்லப்படுகின்றது. 12 வயது வரை அரண்மனையில் வாழ்ந்த ஐயப்ப சுவாமியும் இந்த அம்மனையே வணங்கி வந்ததாகவும் கூறப்படுகின்றது. சபரிமலையில் தனது கோவிலுக்கு இடது பக்கத்தில் மாளிகைபுரத்தம்மன் ஆலயம் இருக்க ஐயப்பன் விரும்பியதாகவும் நம்பப்படுகிறது. பிரசித்தி பெற்ற மஞ்சள் மாதா என்றழைக்கப்படும் மாளிகைபுரத்தம்மன் ஐயப்ப பக்தர்களால் போற்றி வழிபடப்படுகின்றார். இருமுடி கட்டில் பின் கட்டில் உள்ள 2 தேங்காய்களில் ஒன்று பம்பை ஆற்றில் உடைக்கப்படும். மற்றொரு தேங்காய் மாளிகைபுரத்தம்மனுக்கு வழங்கப்படும். இருமுடி கட்டுவில் உள்ள மஞ்சள் தூள் மாளிகைபுரத்தம்மனுக்கும் வழங்கப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்த பிறகு மாளிகைபுரத்தம்மனையும் தவறாமல் வழிபட வேண்டும் என்பது தொன்மரபாகும். மஞ்சள் மாதாவை வணங்கினால் வாழ்வில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும். மாளிகைபுரத்தம்மனை போற்றி வழிபடுவோம், மனம் முழுக்க மகிழ்வுடன் வாழ்ந்திடுவோம். மஞ்சமாதா கோவிலுக்கு மார்கழியில் போவது யார்? துள்ளி துள்ளி ஆடி வரும் கன்னிசாமி. மஞ்சமாதா கோவிலுக்கு மார்கழியில் போவது யார்? துள்ளி துள்ளி ஆடி வரும் கன்னிசாமி. ஓம் சுவாமியே சரணமையப்பா.